श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம் அத்தியாயம் 2. நாரதரும் சனத்குமாரரும் உரையாடுவதும் சோமதத்தனுடைய சாபம் நீங்குவது. மகாத்மியத்தினுடைய முதல் அத்தியாயத்துல ராமபக்திய பத்தியும் ராமாயண கதைய பக்தி ஸ்ரத்தையோட கேட்கறதுனால ஏற்படுகின்ற பலன்களை பத்தியும் நாரத மகரிஷியானவர் சனத்குமாரருக்கு சொல்லிட்டு இருந்த இரண்டாவது அத்தியாயத்துல தேவரிஷியான நாரதர் எதற்காக சனத்குமாரருக்கு கூறினார், அவர்கள் இருவரும் எங்கே சந்தித்துக் கொண்டார்கள், பரபிரம்மத்தை முற்றிலுமாக அறிந்த அவர்கள் எந்த புண்ணிய தலத்தில் தங்கியிருத்துக் கொண்டார்கள், சனத்குமாரருக்கு நாரதர் சொன்ன எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு முனிவர்கள் சூத பௌராணிகர் கிட்ட கேட்கிறார். அப்ப சூத பௌராணிகர் சொல்ற, மகாத்மாக்களே, சனகர் முதலானவர்கள் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். அவர்கள் எல்லோரும் அகங்காரம் மமகாரம் இல்லாதவர்கள். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர் இவர்கள் அனைவரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள், திருமாலுடைய அடியார்கள், சதா பரபிரம்ம தியானத்திலேயே அழிந்திருப்பவர்கள், 1000 சூரியனுக்கு நிகரான ஒளி படைத்தவர்கள், சத்தியமே பேசுபவர்கள், முக்தியில் இச்சை கொண்டவர்கள். ஒரு நாள் பிரம்மாவுடைய புத்திரர்களும் மகா தேஜஸ்விகளுமான இந்த நால்வரும் பிரம்மாவை பார்ப்பதற்காக மேருமலை சிகரத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது எல்லாராலும் போற்றப்படுவதும் மகாவிஷ்ணுவினுடைய திருவடியில் இருந்து உற்பத்தியானதும் மிக புனிதமானதுமான சீதா என்று அழைக்கப்பட்ட கங்கா நதியை கண்டு அதில் நீராட ஆசைப்படுகிறார்கள். அந்த சமயத்தில்தான் தேவரிஷியான நாரதர் பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டு அந்த இடத்திற்கு வருகின்றார். நாராயணாச்சுதானந்த வாசுதேவ ஜனார்தன யக்ஞேஷ யக்ஞ புருஷ ராம விஷ்ணு நமோஸ்துதே. இப்படி நாராயணா, அச்சுதா, அனந்தா, வாசுதேவா, ஜனார்தனா, யக்ஞேஷா, யக்ஞபுருஷா, ராமா, விஷ்ணு உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு உலகத்தையே புனிதப்படுத்தக்கூடிய பகவான் ஹரியனுடைய நாமங்களை சொல்லிண்டு உலக மக்களுடைய பாவங்களை போக்கும் கங்கா தேவியை துதித்துக் கொண்டும் நாரத முனிவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்க்கிறார். மகா தேஜஸ்விகளான சனகர் முதலானோர் நாரதர் வருவதை பார்த்ததும் முறைப்படி அவரை வரவேற்று உபசரித்தார்கள். அவரும் அந்த முனிவர்களை நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய மரியாதையை தெரிவிக்கின்றார். பிறகு முனிவர்கள் நிறைந்திருந்த அந்த கூட்டத்துல சதா நாராயண நாமத்திலேயே மூழ்கி திளைத்தவராகிய நாரதரை பார்த்து சனத்குமாரர் கேட்கிறார், சுவாமி, முனிவர்களில் தலையானவரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர், விஷ்ணு பக்தியில சதா திளைத்துக் கொண்டிருப்பவர், உங்களை காட்டிலும் நாராயண பக்தியில் மேலானவர் எவரும் இல்லை. அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் நிறைந்த இவ்வுலகமானது யாரிடமிருந்து தோன்றியதோ, எவருடைய திருப்பாதங்களில் இருந்து கங்கா நதி உற்பத்தியானதோ அந்த ஸ்ரீஹரியை பற்றிய ஞானம் எவ்வாறு எல்லோருக்கும் உண்டாகும்? தங்களுக்கு எங்களிடம் கருணை இருக்குமேயானால் இது பற்றிய விளக்கங்களை எங்களுக்கு கூற வேண்டும் அப்படின்னு பிரம்மாவுடைய மானச புத்திரர்களாகிய சனகாதி முனிவர்கள் நாரதரை பார்த்து கேட்கிறார். அப்போ நாரதர் சொல்றார், எவர் மிக உயர்ந்தவரோ, எவர் மிகுந்த தேவதேவரோ, எல்லாவற்றுக்கும் மேலானவரோ, மிக மகிமை பொருந்திய இடத்தில் வசிப்பவரோ, எல்லா குணங்களும் உடையவரோ, குணங்கள் அற்றவரோ அந்த மகாபுருஷரை வணங்குகிறேன். நம பராய தேவாய பராத்பரதராய ச பராத்பர நிவாசாய
சகுணாயா குணாயச்ச. அது மட்டும் இல்லாம ஞானம், அஜ்ஞானம், தர்மம், அதர்மம், வித்தை, அவித்தை வடிவினரும் எல்லோருடைய ஆத்மாவிலும் அவரவர் வடிவமாக விளங்குபவருமான பகவானுக்கு நமஸ்காரம். அசுரர்களை கொன்றவர், அடியார்களுடைய நரக பயத்தை போக்குபவர், விரல்களின் அசைவினாலேயே தர்மத்தை எளிதாக காப்பவர், பூமியினுடைய சுமையை குறைப்பதற்காக லீலா வினோதங்களை செய்வதில் விருப்பமுடையவராகிய ரகுகுலத்தின் ஒளிவிளக்கான ராமபிரானை நமஸ்கரிக்கின்றேன். தான் ஒருவரே ஆனாலும் தன்னை 4 உருவங்களாக பிரித்து அவதாரம் செய்து வானர வீரர்களால் சூழப்பட்டு இலங்கைக்கு சென்று அரக்கற்படையை கொன்றொழித்த தசரதகுமாரரான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன். ராமனுடைய பெருமையை காட்டும் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லையில்லாமல் இருக்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகளானாலும் அவைகளை எண்ணி முடியாது. மனுக்களாலும் முனிவர்களாலும் கூட யாருடைய திருநாமத்தின் பெருமையின் எல்லையை காண முடியாதோ அந்த எல்லையை மிகச் சாமானியமான நான் எவ்வாறு எல்லோருக்கும் விளக்க முடியும்? மகாபாதகங்களை செய்தவர்கள் கூட எந்த திருநாமத்தை ஸ்மரிக்கின்றார்களோ அவ்வளவு மகா மகிமை புரிந்திய ஸ்ரீராமனை சிற்றறிவு பலனாகிய நான் எப்படி தோத்தரிக்க முடியும்? கோரமான கலியுகத்தில் ராமாயணத்தில் மூழ்கி திளைக்கும் அனைவரும் வாழ்க்கை கடமைகளை செய்து முடித்து விட்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் தேவகண, ரிஷிகண, பித்ருகணங்களில் இருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் எப்போதும் வணங்குகிறேன். சனத்குமாரரே, கார்த்திகை, மாசி, சித்திரை மாத வளர்பிறையில் 9 நாட்களுக்கு கேட்பது என்ற முறைப்படி ராமாயண கதாமிருதத்தை செவிகளால் பருக வேண்டும். சுதாசன் என்ற அந்தணன் கௌதமருடைய சாபத்தால் அரக்கர் உருவை அடைந்திருந்தான். ஆனால் ராமாயணத்தை கேட்டதன் பயனாக அவன் அந்த சாபத்தில் இருந்து விடுதலை அடைந்தான். இப்போ சனத்குமாரர் கேட்கிறார், எல்லா தர்மங்களின் பலன்களையும் அளிக்கவல்ல ராமாயணம் யாரால் கூறப்பட்டது? முனிவர்களில் சிறந்தவரே, சௌதாசனுக்கு கௌதமரிடம் எப்படி சாபம் பெற்றான்? ராமாயண மகிமையால் சௌதாசன் எப்படி சாபத்தில் இருந்து விடுபட்டான்? தாங்கள் அந்த வரலாற்றை முழுமையாக சொன்னால் நாங்கள் பெரும்பேறு பெற்றவர்களாகவும் சொல்பவர்கள் கேட்பவர்களின் பாவங்களை போக்கும் இந்த கதையை விளக்கமாக கூறியருள வேண்டும் என்று சனத்குமார ரிஷி நாரதர் கிட்ட கேட்கிறார். இப்போ நாரதர் சொல்றார், சுவாமின், வால்மீகியின் முகத்திலிருந்து தோன்றியதாகிய ராமாயணத்தை கேட்பீராக. அமுதமயமான ராமாயண கதை 9 நாள், அதாவது நவாகம் என்ற முறையில் கேட்கப்பட வேண்டும். கிருதயுகத்துல தர்மத்தை பத்தி முழுமையா அறிந்திருந்த சோமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிப்பதில் ஊக்கமுடையவனாக இருந்தார். சௌதாசன் அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்பட்டவனாகிய அந்த அந்தணன் மனோகரமான கங்கை நதிக்கரையில பரபிரம்மத்தை கண்டறிந்தவராகிய மகாமுனிவரான கௌதம ரிஷி கிட்ட எல்லா தர்மங்களையும் பத்தி கேட்டறிந்து கொண்டான். புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கௌதமர் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரால் சொல்லப்பட்ட அத்தனை தர்மங்களையும் சௌதாசன் கடைபிடித்தும் வந்தான். ஒரு நாள் சௌதாசன் பரமேஸ்வரனுடைய ஆராதனையில ஈடுபட்டிருந்த பொழுது குரு கௌதமர் அங்கே வருகிறார். குரு வந்திருந்தும் அவரை கண்டும் எழுந்து மரியாதையை செலுத்தாமல் இருந்துவிட்டார். கௌதமர் ஆன்ம ஒளியின் கருவூலமானவர், பரமசாந்த குணமுடையவர், பேரறிவாளர். தன்னுடைய சீடனான சௌதாசன் தான் சொல்லிக் கொடுத்த முறைப்படி பகவத் ஆராதனம் செய்யறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் எந்த ஜெகத்குருவும் தேவதேவனுமான பரமேஸ்வரனை அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தானோ அந்த ஈஸ்வரன் குருவுக்கு அவமரியாதை அப்படிங்கிற பாவத்தினுடைய பயனாக அரக்க குலத்தை அடையும்படி சாபம் கொடுத்தார். அதை கேட்டதும் நடுங்கி போன சௌதாசன் கைகளை கூப்பிக்கொண்டு அவரை பிரார்த்திக்கிறார். சுவாமி, எல்லா அறங்களையும் அறிந்தவரே, எல்லாவற்றையும் காண்பவரே,
தேவர்களுக்கு தலைவர் போன்றவரே, என்னால் செய்யப்பட்ட குற்றங்கள் அத்தனையும் மன்னிப்பீராக. அப்ப கௌதமர் சொல்றார், கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம், அதாவது பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் ராமாயண கதாமிருதத்தை பக்தியோட பருகுவாயாக. அப்படி கேட்பாயே ஆனால் இந்த சாபம் உனக்கு ரொம்ப நாள் நீடிக்காது, 12 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்ற. உடனே சௌதாசன் தன் குரு கிட்ட கேட்கிற, சுவாமி, ராமாயணம் யாரால் சொல்லப்பட்டது? அதில் எவருடைய வரலாறு அடங்கி இருக்கிறது? இவை எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியனுடைய திருவடிகளை வணங்குகின்றார். உடனே கௌதமர் சொல்றார், சௌதாசா, ராமாயண காவியம் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டது. ராமாவதாரம் செய்து ராவணன் முதலான அரக்கர்களை வதம் செய்து தேவர்களுடைய நலனை பாதுகாத்த அந்த வரலாற்றை கேட்பாயாக. கார்த்திகை மாச சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து நவமி வரைக்கும் 9 நாட்கள் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியதாகிய ராமாயணத்தை கேட்க வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு கௌதமர் தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார். சௌதாசன் ராட்சச உருவத்தை அடைகிறார். எப்பவுமே பசிதாகம் தணியவில்லை, கோபத்தினுடைய பிடியில் சிக்கியவனாக ஆயிற்று. அவனுடைய சரீரம் மிக கருமையாக மாறிவிட்டது. பயங்கரமான தோற்றத்தோட மக்களின் நடமாட்டமில்லாத காடுகளில் திரிய ஆரம்பித்தான். அங்கு இருக்கக்கூடிய பல்வகையான விலங்குகள், காட்டு மனிதர்கள், பாம்பு, தேள், பறவை, குரங்கு எல்லாவற்றையும் பலவந்தமாக கைப்பற்றி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனால் கொல்லப்பட்ட ஏராளமான எலும்புக்கூடுகள், செந்நீர் பெருகும் உடல்கள், ரத்தம் உறிஞ்சப்பட்ட பிரேதங்கள்னு அந்த இடமே மிக பயங்கரமாக காட்சியளிக்க ஆரம்பிச்சது. 6 மாத காலத்துக்குள்ள 100 யோஜனை பரப்பளவு கொண்ட அந்த பிரதேசத்தை நிர்மூலமாக்கிட்டு வேற ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறான். அங்கேயும் தினம் மனிதர்களை கொன்று சாப்பிட்டு வரான். எல்லா பிராணிகளும் அவனை கண்டாலே நடுங்க ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு நாள் அவன் நர்மதை நதிக்கரையை அடையறான். அவன் அப்படி நர்மதை நதிக்கரையில பசியோடு திரிந்து கொண்டிருந்த போது கலிங்க நாட்டில் பிறந்தவரும் கர்கர் அப்படிங்கிற பெயருடையவரும் அறநெறி வழுவாதவருமான ஒரு அந்தனர் அந்த பக்கம் வர, தோல்ல கங்கை நீர், மனசுல வாரணாசி விஸ்வநாதரை துதிச்சுண்டும் ராமனுடைய திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டும் சந்தோஷமான முகத்தோட அந்த இடத்துக்கு வருகிறார். அவரை பார்த்த உடனே சௌதாசனுக்கு ஒரே சந்தோஷம். நமக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு நினைச்சுட்டு 2 கைகளால அவரை தூக்க முயற்சி பண்றதுக்காக வேகமா அவர்கிட்ட போறான். ஆனா அவரால சொல்லப்பட்ட அந்த பகவன் நாமாக்களை கேட்ட மாத்திரத்துல அவனால அவர்கிட்ட நெருங்க முடியல, அவரை கொல்லவும் முடியல. திகைப்படைந்து அவன் என்ன பண்றான், கைகளை கூப்பிட்டு அவரை பார்த்து கேட்கிறான், சுவாமி, உங்களுக்கு நமஸ்காரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க சொல்ற நாமங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அரக்கர்கள் கூட ரொம்ப தூரத்துக்கு ஓடி போகிறார்களே. இதற்கு முன்னர் கோடிக்கணக்கான வேதியர்களை நான் சாப்பிட்டிருக்கேன். அந்தனரே, தங்களிடம் உள்ள அந்த பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிற கவச்சம் தான் உங்களை இந்த பேராபத்திலிருந்து காப்பாத்துறது. ஐயனே, அரக்கர்களாகிய நாங்கள் கூட பகவானுடைய திருநாமத்தை கேட்டவுடனே பரமசாந்தத்தை அடைகிறோம். அப்படின்னா அந்த நாமத்துக்குரியவனான பகவானின் பெருமை எப்பேற்பட்டது. அந்தனோத்தமரே, பேரருளாளரே, தாங்கள் பாசம், வெறுப்பு முதலான குற்றங்களை முற்றிலுமாக களைந்தவர் போல் தோன்றுகிறீர்கள். மிகவும் இழிந்த இந்த கொடிய நிலையிலிருந்து ராமகதையினுடைய மகிமையால என்னை காப்பாற்றுவீராக. மாமுனிவரே, ஒரு சமயம் நான் என் குருமை அவமானப்படுத்தியதால் பரமேஸ்வரனிடமிருந்து சாபம் பெற்று இந்த கொடிய நிலையை அடைந்தேன். பின்னர் நான் வணங்கி பிரார்த்தித்துக் கொண்ட பின் என்னுடைய குரு எனக்கு அருள் புரியும் விதமாக வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட ராமாயணத்தை கார்த்திகை மாத வளர்பிறையில் மிகுந்த பக்தியுடன் கேட்பாயாக. அது மட்டுமில்லாமல் அந்த ராமாயண கதாமிருதம் 9 நாட்கள் கேட்கப்பட வேண்டும். ஆகவே பிரம்மத்தை அறிந்தவரே, பேரருள் பெற்றவரே, சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவரே, ராமாயண கதையை சொல்லி இப்போது செய்து வரும் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு
சௌதாசன் அந்த அந்தனர் கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்போ நாரதர் சனத்குமார அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு ஒரு அரக்கனுடைய வாயிலிருந்து ராமாயணம் அப்படிங்கிறதும் ராமனுடைய பெருமையையும் கேட்டு கர்கர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். ராமநாமத்திலேயே திளைத்திருக்கிறவரும் கருணை மிக்கவருமான அவர் அந்த அரக்கனை நோக்கி சொல்றார், ஹே அரக்கா, நீ பெரும்பேறு பெற்றவன், உன்னுடைய அறிவை இப்போ தெளிவடைந்தெடுத்து ராமபக்தியில திளைத்திருப்பவனே, இப்ப நடந்துட்டு இருக்கிறதே கார்த்திகை மாசம்தான். ஆகவே வளர்பிறையில ராமாயண மகாகாவியத்தை கேட்பாயாக, ராமபிரானுடைய பெருமையையும் கேட்பாயாக. ராம தியானத்துல ஈடுபட்டிருக்கிறவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எந்த தெய்வமோ எந்த கோளோ எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லோருமே ராமபக்தியில் ஈடுபட்டிருக்கும் அடியார்கள் இருக்கும் இடத்தில் வந்து தங்கிவிடுகிறார்கள். அந்த இடத்துக்கு தேவர்களும் சித்தர்களும் ராமாயணத்துல மூழ்கி ஆனந்திப்பவர்களும் வந்து சேருகின்றார்கள். ஆகவே கார்த்திகை மாசம் வளர்பிறையில ராமச்சரிதத்தை கேட்பாயாக. நீ மிகுந்த கவனத்தோட 9 நாட்கள் கேட்கணும் அப்படிங்கிற விதிப்படி கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கர்கமுனிவர் ராமாயணத்தை அவனுக்கு உபதேசித்து அருள்றார். அப்படி அருளின உடனே அவனிடமிருந்த அரக்கத்தனம் விலகி போயிற்று. அரக்கத்தன்மையை விடுத்து தேவதைகளுக்கு நிகரான உயர்ந்த தன்மையை அடைந்தான். கோடி சூரியனை போல பேரொளி, நாராயணனுக்கு நிகரான கண்கவர் தோற்றம், சங்கு சக்கரம் கதைய கைகள்ல தாங்கினவனா அவன் விஷ்ணுவினுடைய இருப்பிடத்தை அடைந்தான். அந்த அந்தணன் கர்கமுனிவர் கிட்ட வெகுவாக பிரார்த்தித்து விட்டு வைகுண்டத்தை நோக்கி சென்றான். இந்த கதைய நாரதர், சனத்குமாரன் முதலாகிய ரிஷிகளுக்கு சொல்லிட்டு, ராமாயண கதை என்ற அமுதத்தை பருகுங்கள். ராமாயணத்தை எந்த காலத்துல கேட்டாலும் நற்பலன் கிடைக்கும். இருந்தாலும் கார்த்திகை மாதம் கேட்டால் அதிகமான பயன் கிடைக்கும். கோடிக்கணக்கான மகாபாதகங்களை செய்தவனாய் இருந்தாலும் ராமாயணத்தை நினைச்ச மாத்திரத்துல உத்தம கதியை அடைந்து விடுகின்றான். ராமாயணம் என்ற பெயரை எப்போதும் ஏதேனும் ஒரு தடவையேனும் ஒருத்தன் சொன்னா அவன் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான். காலக்கிரமத்தில் வைகுண்டத்தையும் அடைவான். எப்பொழுதும் மிகுந்த பக்தியோட ராமாயணத்தை படிக்கிறவாளும் கேட்கிறவாளும் கங்கை நதியில நீராடினால் கிடைக்கும் புண்ணியத்தை போன்ற 100 பங்கு பயனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நாரதர் இந்த மகாத்மியத்தை முடிக்கிறார். इति श्री स्कंद पुराणे उत्तरकंडे नारद सनत्कुमार संवादे रामायण माहात्म्ये राक्षसमोक्षणं नाम द्वितीयोऽध्यायः। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम्। गोविंद गोविंद जानकी कांत स्मरणम्। जय जय राम राम। आंजनेय स्वामिक जय।